வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே ஓமம், தர்மம், தவம் என்ற பொருளில் சிந்திக்க இருக்கின்ற அன்பர்களே. கிருமி நாசம் ஓம புகையல் உண்டாம். கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்தும். தர்மமோ பொருள் நிறவும். அன்பு செய்கை தவம் யோகம் தனறிய தகுந்த பாதை. இந்த கவியோட விளக்கத்தை உட்பொருளை அடுத்து சிந்திக்கலாம். ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இயற்கையை ஒட்டியே வாழ்ந்தாங்க. தற்போதைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்லாத காலம் அது. பருவநிலை மாறுபாடுகளாலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றோடு கலந்து பரவ ஆரோக்கிய கேடு அடைந்தனர். இப்போ இந்த கொரோனா உருவாகி இப்போ 2 ஆண்டுகளாக அந்த கிருமிகள் உலாவிக் கொண்டிருப்பது நம்ம எல்லாரும் அறிந்தது தான். எளிதாகவும் விரைவாகவும் கிருமிகளை அழிப்பதற்கு முயற்சித்தனர். தங்களின் குடியிருப்புகளில் அடுப்பெரிக்க பயன்படுத்தும் காய்ந்த மரம், சுள்ளிகள், இலைகள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் புகை கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது, அழிக்கிறது என்பதை அறிந்தனர். பொதுவான ஒரு இடத்தில் அனைவரும் கூடி அவரவர்களிடமுள்ள எரியும் பொருட்களை குவித்து நெருப்பிட்டனர். அதன் மூலம் வந்த புகையால் கிருமிகள் கட்டுப்பட்டு மழை பொழிந்ததால் அழிந்தன. அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது அப்புகைக்கு ஓம புகை என்றும், நெருப்பு வைக்க பயன்படுத்தும் இடத்தை ஓம குண்டம் என்றும் அழைத்தார்கள் அன்றைய மக்கள். அதுதான் இன்று சூடம், சாம்பிராணி, பத்தி என்று வீடுகளிலும் திருவிழாவை குறிப்பிட்ட காலங்களில் நடத்தி ஓமகுண்டம் வளர்த்து வரும் பழக்கமாக வந்துள்ளது. வானில் உலவும் கிரகங்களை பற்றி ஆராய்ந்தால் ஒவ்வொரு கோள்களின் தன்மை, இயக்க ஒழுங்கு, விளைவு பற்றிய அறிவு உயர்வும், அவ்விளைவுகளை மனித வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளும் அறிவும் விருத்தி அடையும். பொருட்களை ஈட்டல், காத்தல், மற்றவர்க்கும் அழித்தல் என்ற பரோபகாரம் தன் நிலையை அறிய தகுந்த வழி தவமும் யோகமும் தான். தவம் செய்யும் பொழுது உடல், உயிர், மனம் லயமாகி மனதை பற்றி அறிந்து உணரும் பொழுது எல்லா ஜீவன்களிலும் அதே நிலையை உணர்ந்து சடப்பொருள்களிலும் அதனதன் தன்மையாக வெளிப்படுகிறது என்ற உணர்வில் தொடர்பு கொள்ளும் பொருட்களோடும் ஜீவன்களோடும் இணக்கமாக வாழலாம். தெய்வீகம் வெளிப்படுவதால் இனிமையாக வாழலாம். அதனால் இப்போ இந்த கிருமி நாசம் செய்வதற்கு ஓமத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம யோக பயிற்சிகளை தவறாமல் தினந்தோறும் செய்து வரும்பொழுது நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகி நிச்சயம் இந்த கொரோனா பீரியட்லேருந்து நாம் விடுதலை அடையலாம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.